இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்களமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் இந்த படம் அந்த அளவு தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த மண்ணில் தரமான கலை இருக்கிறது. வியந்து பார்க்கிற அளவுக்கு எம் மண்ணில் கலைஞர்கள் கட்டுண்டு இருக்கிறார்கள் என்பதை மிக ஒரு முறை இந்த அவை நிரூபித்திருக்கிற இந்த வேளையில் வரவேற்புரை வழங்குவதற்காக ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய தலைவர், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு இந்த நடனத்தை பார்த்ததுக்கு பிறகு சரியான டென்ஷனாக இருக்குது, கைகாலெல்லாம் பதறது. என் இனத்தினுடைய விடிவுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்தோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே முதல் தடவை. எனது மண் பெருமை கொள்கிறது. எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவிலே இருந்து ஏராளமான வேலைப்பளுதலுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தென்னிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு மிக பெரிய கரகோஷத்துடன் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பது ஒருவித பெருமை. அவருடன் நட்பு பாராட்டி, அவருடன் கைகோர்த்து, அவருடன் நன்மை தீமைகளை பேசி, ஒரு தந்தைக்கு தந்தையாக, ஒரு தனையனுக்கு தனையனாக, ஒரு நண்பனுக்கு இனிய நண்பனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கண்ணீரில் ஆரம்பித்தது. அந்த நட்பு எவ்வளவு தூரம் நெருக்கமானது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பக்கத்துக்கு செல்கிறேன். சுவிட்சர்லாந்திலே ஒரு நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கவிஞருடைய பேச்சு அங்கே எடுபடுகிறது. ஒவ்வொரு பாடல் வரிகளை ஒவ்வொருவர் பாடி காமிக்கிறார். அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது ஒரு விவாதம் வருது. இவர் எப்படி இந்த வரிகளை எப்படி இவர் தேடியிருப்பார் என்று சொல்லி, முகிலினங்கள் அலைகிறதே முக தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுடுமோ அது மலையோ. அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே ஒலித்தன்னு சொல்லி ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக அவருக்கு நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன். நான் இப்படி சுவிஸில் இருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன், இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதினீங்கள் என்று பெரிய விவாதமே நடக்கிறது என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அந்தளவு தூரம் ஒரு எடுத்தோடனே ஒரு தொலைபேசி எடுத்து கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது. எங்களுடைய ஈழத்து மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா. அதே போன்று இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அருமை அண்ணன் தேனப்பனை இப்போ சமீப காலமாக ஏராளமான படங்கள்லே ஒரு வில்லன் கேரக்டர்லே பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் எப்போவுமே ஒரு பெரிய ஒரு பட்டை, சாமி பக்தி, எந்த நேரமும் கோயில், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கும் அவருக்கும் அடிக்கடி நெருங்க வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும். ஆனால் என்றைக்குமே அவர் என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எப்போவுமே இந்தியாவிலேயே ஏராளமான உதவிகளை புரிந்திருக்கிறார், எந்த ஒரு பலனும் இல்லாமல்.
அவரிடம் அடித்து கேட்ட உடனே அண்ணன் வந்துடலாம் அண்ணன், ஒரு பிரச்சனை இல்லை அண்ணன், வந்துடலாம் அண்ணன் அப்படி என்று சொல்லி, நம்ம பிள்ளை அண்ணன் வந்துடலாம் அண்ணன் என்று சொல்லி அங்கே இருந்து உங்களுடைய ஷூட்டிங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல் இயக்குனர் பாண்டியராஜன் இங்கே வந்திருக்கிறார். அண்ணா, நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி தேவையே இல்லை. ஆனால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே ஒரு முழு நீர ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். நிச்சயமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிப்பாங்க. வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அண்ணா. உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய இந்த திரைத்துறை சார்ந்த பயிற்சிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. நிச்சயமாக நீங்கள் அதுக்கு ஆவணம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். அதே போன்று நித்திலன் சமீப காலமாக இந்தியாவிலேயே ஒரு சில படங்கள் எடுத்தாலும் ஆனால் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டராக உருவாகி கொண்டிருக்கக்கூடியவர். அவரும் கேட்ட உடனே அவரும் இப்போ பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர் ரஞ்சித் என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர், மிக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு குட் லுக்கிங் மேன். நீங்களும் உங்களுடைய இந்த பிஸியான ஷெடியூலை விட்டுட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் சிங்கம்புலி என்று சொன்னோன்னே என்னோட மகன் இங்கே வந்தோடனே அவரை பார்த்துட்டு தான் உடனே உங்களோட பகுதியெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொன்னதை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அளவோட எங்களை மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். எங்களை மக்களை நேசித்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவில் இந்த படத்திலே ஒரு கவிஞனாக எங்களுடைய ஈழத்து கவிஞன் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அவரும் அவ்வளோ தூரத்தில் இருந்து நேற்றே வந்து இங்கே நின்று இன்றைக்கு இந்த விழாவில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்றதுக்காக அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்க நண்பா, மிக்க நன்றி. அதே போல் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், ஃபாதர்மார், அதே போல் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார் ராம் சார், மிக்க நன்றி. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மீடியா, அதாவது சில இடங்களில் சில மீடியாக்கள் உதவி செய்யாது. ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது, எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் என்று சொல்லக்கூடாது, அவர்களை வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், ஒரு பரவலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்களமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ், அவர் வந்து ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலிருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி, அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அதை திருத்தி, அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இந்த மில்டர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியர்லேயும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து. அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர், இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த மில்லர் படத்தினூடாக மதிசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்திலே நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நிறைய தூரத்திலிருந்து, கொழும்பிலிருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். மிக தூரத்திலிருந்து கூட இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இந்த மில்லர் படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.